ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவரைக்காய் முட்டை இந்த ரெண்டு காம்பினேஷன் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. வடக்கடலை பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுக்கிறனால அவரைக்காய் கம்மியாக சேர்த்திருக்கேன். நீங்கள் ரைஸ் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா காயோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நான் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் காயை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. காய் வேகணும். அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காயை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. காய் கொஞ்சம் பிஞ்சு காய் தான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சுங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது காய்க்கு. இப்போ நான் மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் காயை நல்லா ஓரமாக தள்ளிட்டு சென்டரில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேங்க. முட்டை நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் ரைஸுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் முட்டை நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. முட்டை கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம பெரட்டி விட்டோன்னா பீஸ் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸுகளாக கிடைக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. காய் மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம். அரிசி எப்போவுமே வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா ஆறி இருக்கணுங்க. ரொம்ப சூடாகவும் நம்ம சேர்ந்து கலந்தோன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சாதத்தை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. முட்டை காயோட நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் சாதத்திலேயே உப்பு சேர்த்துருக்கறனால உப்பு சேர்க்கலைங்க. நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. நல்ல சுட சுட டேஸ்டியான அவரைக்காய் சாதம் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. ரைஸ் மட்டும் நம்ம வடித்து வச்சா போதும். டக்குன்னு குயிக்காக இந்த ரைஸ் ரெடி பண்ணிடலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரைக்காய் பிடிக்கலன்னு சொல்கிற பசங்களுக்கு நம்ம எக்கு சேர்த்து செஞ்சுருக்கறனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அவரைக்காய் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைன்னா அப்பளம் வச்சுக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸுமே ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தமுத ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.